ஏதுரா நாங்க பாம்புக்கு பயந்து தாயாக போய் விட்டேன் ஒளிவர் சேர்றா சேர்ந்த உடனே அப்பொழுது இந்த பாலன் கரு உருவானே அதை அறிந்த நாகராஜன் பாவியாப்பட்ட அர்ஜுனன் எங்களுக்கு நாக சர்ப கூட்டத்துக்கு எதிரியாச்சியது அவனையே அவனுடைய குழந்தையை உன் அங்கத்தை சுமந்து கொடுக்கிறாயா எந்த கண்ணால் அவளை பத்தியோ அந்த கண் உனக்கு இருக்கக்கூடாது சொல்லி கண்ணை குத்தி கானகத்தில் விடுகிறார் நாகராஜ மன்னன் அப்படி கானகத்தில் விட்ட பின்பு அண்ணா மாயவா கண்ணா காய்மை வண்ணா எல்லுக்குள் என்ன போல எங்கு நிறைந்தவனை ஏங்க அந்த மூர்த்தியை கல்லுக்குள் இருக்க தேரைக்கும் அனைத்துக்குமே எனக்கு காட்சியளித்த மாயவா இந்த தங்கையால் நிலைமையை வந்து காப்பாயா என்று அழுது குழம்பி கொண்டிருக்கிறார் அவள் என்ன செய்கிறார் ஸ்ரீமந்த நாராயணா வட்டவன் தங்கு துபாருக்கு இந்த ஓசையாகப்பட்டது கேட்க கருடாழ்வார் மீது ஏறி தங்கையால் வந்து பார்க்கிறார் அண்ணா கண்ணைக்கு எந்த பலனாப்பட்டது இந்த கருவாகப்பட்டது என்னுடைய அங்கத்தில் என்னை கருவு தரித்ததோ அன்று நாள் முதலாக இன்று நாள் வரையிலும் உறக்கமில்ல எனக்கு ஒரு கதை சொல்லனா அப்ப என்று கேட்கிறார் அப்பொழுது கேட்கிறார் ஸ்ரீமந்த நாராயணன் தங்கா உனக்கு பட்ட கதை வேண்டுமா இல்ல பட போல கதை வேணுமான்னு கேட்கிறார் அப்பொழுது சொல்லுகிறார் தாய் ஆனா அண்ணா பட போற கதைய நான் பார்க்கலாம்னு பரவாயில்ல நான் கேட்டால் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பட்ட கதையை மட்டும் சொல்லணும்னு சொல்கிறார் அவருடைய அவதாரம் அங்கம் என்ன விளையாட்டு 1808 யுகம் 4 யுகத்தில் எடுத்த அவதாரம் 8 முதல் கிரகிரா திரேத துபாவரி நான்கு யுகத்திலும் எத்தனை அவதாரம் எடுத்தேன் யாராவை மடித்தேன் என்று அனைத்த கதையை சொல்லிக் கொண்டிருந்தார் அப்படி கதைகளை சொல்கின்ற பொழுது தாயர் என்ன செய்தார் ஒரு 3 கதைகளுக்கு மட்டுமே ஊங்கொட்டினார் 4வது வார்த்தைக்கு தாயாப்பட ஒளிவராணி நித்திரையை விட்டார் பார்த்தேன் கருவாக இருந்த பாலன் இந்த கதையை கேட்கணும் என்று சொல்லி மாமன் சொல்லி கதை கேட்கணும் என்ன சொல்லி பார்க்கணும் என்று சொல்லி கண்மொழித்து ஒரே கதைக்கு இல்லாமல் உங்கொட்டி கேட்டேன் பொழுது விடுந்தது கதையை முடிந்தது தங்கா கதையை கேட்டாயா அண்ணா இது காலம் இல்லை இது நாள் இல்லை இன்றைக்குதான் நல்லா நித்திரையான அப்படின்னார் நீ கதை கேட்கவில்லையே தங்க என்றார் கேட்டார் அப்ப சொன்னான் தாயார் அண்ணா ஏதோ ஒரு 3 வார்த்தை ஊங்கட்டினேன் அதுக்கு மேல என்ன சொன்னீர் என்று ஒண்ணும் புரியவில்லையே அண்ணா தட்டு ஒடியுதே சாமி என்னன்னா சொன்னீங்க என்ன கதை சொல்ற பாக்கல கேட்கல அண்ணான்றா அப்பள பார்த்தா ஞானத்துல வந்தார் இந்த கதையாகப்பட்டதை யார் கேட்டிருப்பார் என்று தியானத்தில் அறிந்தேன் ஸ்ரீமந்த நாராயணன் இந்த கருவிலே இருந்தேன் இந்த பாலன் கேட்டிருக்கான் தாயார் அங்கத்தில் இந்த பாலனே கதை அனைத்தையும் கேட்டுக்கிறானா பிறந்து வந்தான் சும்மா விடுவான் என்று சொல்லி என்ன கொண்டவன் கொல்ல துணிந்தான் ஒரு தங்கை என்று பாராமல் ஒரு பெண் என்று பாராமல் ஒரு ஆணாக இருந்து அதான் மாமியோட மருமர கட்டவை பெண்ணுடைய கால் மட்டில் உட்கார்ந்து கூட பிறந்த தங்கைக்கே பிரசவம் பார்த்தா இந்த நாகார்ஜுன மடிப்பதற்காக கண்மறைவாக கண்மறை கத்தி கொண்டு வந்து சிறுத்தருக்கு நிறுத்தா தலையை விட்டு பார்த்தேன் கையில கத்திருந்தது அப்படியே உள்ள அப்படியே திளமன எதை விட்ட முன்ன காலை விட்டு உதித்து தள்ளி விட்டு எங்க இருக்கிறேன் உம்பலாயத்துல உம்பலாயத்துல இருந்தாலும் இதை வளர்த்தது யாரு எப்படிலாம் வளைகிறேன்
நாகம் குடப்பிடிக்க நட்பாம்பு தாளட்டை, சரி சிங்கம் பால் கொடுக்க சிறுபுலி தாளட்டை, சரி ஆனா பால் கொடுக்க அழகு மயில் நடைபழக்கை, சரி இப்படி அரண்யமா கனகத்தில் பல மிருகத்தோட மிருகமாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். சரி அப்படிதாலும் இப்ப எங்க இருக்கிறேன்? உதயகிரி மலைக்கு ஒரு காலம், சரி அஷ்டகிரி மலைக்கு ஒரு காலம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக? என் சிறமலைக்கு திருந்தானே ஸ்ரீமந்த நாராயணன் அவன் எப்ப வருவான் என்று. எதுக்காக? 33 கோடி தேவர் 40 ரிஷிமார் கிண்ணக்கு சித்தி வித்தாரு சொல்லி சகல தேவர்களும் என் காலில் புந்து போவாங்க. அப்படி ஒருவேளை ஸ்ரீமந்த நாராயணன் வந்தா என் காலில் நுழைய மாட்டான். அப்படி அவனுடைய சிரத்தை இருக்கணும் இருக்கிறேன். யாரோட பாப்போம்? இப்ப எங்க வந்திருக்கிறோம்? ஏரியூருக்கு வந்து காசேத்திர போலே சரி 360 குலத்தை முளைவேடு முளைகி நீராடி சரி நானு ஒரு ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அண்ணனை தருமனை காண வேண்டும். சரி புறப்படாமா? அண்ணனை போய் பார்ப்போம். கணவருக்காக நான் காத்திருந்தேன் இந்த இடத்துல. மல்லிகா ஆஹா கண்டு நல்லா ரசித்தானோ ஆஹா என் கண்ணிலே கண்டலனே
பாண்டிபம் கட்டழக நான் பார்த்து ரசித்தேன் அந்த பார்த்திபம் கட்டழக அவரு குரல் ஓசை எனக்கு குயிலு போல கேக்குதோடி குயிலு போல கேக்குது சரி டேய் இவடா யாரா இவ கண்ணல்லாத என்னமா இப்படி நல்ல கண்ணை வச்சிட்டு யாரோ என்னமோ உளப்பிடிச்சிட்டு இருக்காங்க என்ன சமாச்சாரம் டேய் இவருக்கு யாருன்னே தெரியாது இவளா இவன் யாரே தெரியல எனக்குனே தெரியும் எதுவுமே எனக்கு தெரியாது சரி சரி கண்ணு தெரியும் போதெல்லாம் தெரிஞ்சிச்சு டேய் தெரிஞ்சு யாருன்னு அப்ப தெரிஞ்சு இப்ப தெரியல மயிலே தோகை போல அக்கா கண்ண கண்டே ரஸ்தே நாடே தக்காளி பழங்கள் கணங்களும் கண் பிரிவத்தை பார்த்த மயில் தொகை போலும் கூந்தல் மட்டும் கருப்பு மத்தத போறா பூரா கூலிக்கு எல்லாம் எல்லாம் செகப்பண்ண அப்பேற்பட்ட அழகி கண்டு கண்ணலந்து கண்ணில்ல கண்ணல்லாத கண்ண ரெண்டு நல்ல கண்ணை வச்சுக்கிட்டு இந்த தேவடியா என்ன வந்து பண்ணான்னு என்று நினைக்கிறான் பார்த்தாயடி மல்லிகா இந்த பாவிக்கு தான் கண்ணு தெரியல ஏன் அந்த அர்ஜுனருக்கா கண்ணு தெரியல நாதா சுவாமி இந்த நாகலோகத்தை வாழ்ந்து வரக்கூடிய உளிவிராணி தெரியலையா சுவாமி? உளிவிராணியா? ஆமாங்க. பொய் சொல்லி வரைக்க வேண்டாம். நான் தாங்க உளிவிராணி. இந்த பாதைக்கு கண்ணுதான் தெருனால தங்களுடைய ஓசை குரல் ஓசை எனக்கு தெரியாதா? எத்தனை முறை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். தேவடி அப்பத்த திருமகள்
கொடிய பாதகடி யாரடா நீ? ஏடா 6 விமான கானகத்துல ராஜநேவ கானகத்தில் இரு கண்கள் நேத்திரமா தெரியாது. ஒரு காலுடன் சோர செய்கிற பெண்ணிடம் இருந்து கற்றியே யாரடா நீ? நானா? டேய் நான் யாரா இருந்தானே எவரா இருந்தானே உனக்கு அது தேவையில்ல. நான் யாரா இருந்தா என்ன, செவரா இருந்தா எனக்கு என்ன? யாரடா கேட்கறது கேக்குறேன். 6 நிமிட கானகத்தில் தனிமையாக வருகின்ற போது கண்ணில்லாத குருடி வந்து மன்னரிடம் அழைத்தார். சரி, நான் ஏற்க முடியாது. அவரை எழுவேனாலும் செய்வேன். நவராத்தோரம் ஆனால் படியனே அவருடைய கடவுளாகப்பட்டவர். தேவி இங்கே அமரி. அண்ணே ஜலம் எடுத்து வர என்று சொல்லி கூட ஒரு ஜலம் எடுக்க சென்றிருக்கலாம். கணவன் வருவார் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பாள் அந்த பெண்மணியாகப்பட்டவள். நீ வருகின்ற வேலைகளில் கணவன் தான் வருகிறார் என்று சொல்லி மன்னன் என்று அழைத்திருக்கலாம். அப்படி இருந்தோம் ஒரு காலோட சோர செய்கிற பெண்ணிடம் உன் வீரத்தை கட்டுகிறேன். உன் உள்ளத்திலே வீர தீர பராக்கிரம் உண்டானால் ஒரு சரியற்ற ஒரு வீரன் சண்டை செய்யணும். படைகளத்துல என்னடா உனக்கிட்ட ஒப்பாரு என்ன பார்த்த இவனா ஏதோ ஒரு வழி பண்ணி விட்டு வரான். அப்புறம் பேசுறேன். சரியற்ற வீரன் இருக்கின்ற பொழுது பிழைக்கப்படுறது பூனையாகாது, சிங்கத்துக்கு பொறுத்தா சிறுத்தையாகாது. அதுக்கு கொஞ்சம் ரோசை இருக்கு. யாருக்கு அடிக்கிறேன்? நான் இருக்கின்ற பொழுது என் முன்னாடி ஒரு பெண்மணி பிடிச்சிருக்கீங்களா? ஒரு ஒரு நாட்டில அதெல்லாம் சுத்தல பாதாள போய் சேர்த்து விடுவேன். வீண் மற்றதுக்கு உன் உள்ளத்திலே வீரம் உண்டானால் உனக்கு துணிவு இருந்தா எர்ரவாள செய்தா சண்டையே என்னப்பா சண்டை பண்ணிட்டுக்கிற அர்ஜுனா? மாமா அது யாருன்னு உனக்கு தெரியுமா? எவனா இருந்தாலும் அப்படியா? சரியாக சபர் பார்க்க வந்தா சரியான சந்திரகுல பிரபல பிறந்தவர். எடுத்து மாறத கையில வைக்க மாட்டோம்.
மின்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டோம் பாடு மாட்டோம் அப்பேற்பட்ட வரமால பிறந்தவர் இவன் சிரத்தன்ன சில மணி நேரத்துல இருக்கிறேன் அர்ஜுனா மாமா பொறுமை எப்ப பொறுமை அதாவது சந்திரகுலத்தில் பிறந்தவன் ஆனா போரி செய்யாம இருக்க மாட்டேன்னு சொல்ற பரவாயில்ல ஆமா காசி யாத்திரை போற நீ எதுக்கு காசி யாத்திரை போன மாமா எங்கள் அண்ணன் தருமர் பத்தினி திரௌபதி இருவரும் பஞ்சனையில பார்த்து குடிப்படைகள் முறையிட அம்பு ஆயுதம் எடுக்க படைக்குடார சென்று இருவர்கள் ஒரு பஞ்சனை இருப்பது கண்டு அப்போது மாமனே நினைத்து அழிந்து அப்ப அசிரி வாக்கு உரைத்தது அப்பா பாவம் செய்தவங்க காசிக்கு போகணும் 360 நாளைக்கு 360 குலத்தைகள் முழுகி ஒரு ஆண்டு காலங்கள் கழிச்சு வந்தா பாவம் விளங்கிவிடும் அப்படி என்று உரைக்க அதோ பிரகாரம் காசியாத்திரை சென்று அப்படி நீ காசி யாத்திரை செல்லுகின்ற போது இடையில் என்னப்பா நேர்ந்தது அந்த வகைரன்று குளத்தில் அறைகளை நின்று குளிக்க சென்று அங்க ஒரு கண்ணி இருந்தா ஒரு பெண்ணை கண்டு நாம குளிக்க முடியாது வழிவிடு என்று கேட்டு யானையில் யார் என்று உரைத்தார் என்னுடைய வரலாற்றை எல்லாம் உரைத்தேன் அப்போது சாமி உன்னைதான் நான் வழி மேல விழி வைத்து பார்த்து கொண்டிருந்தேன் உன் மேல எனக்கு ஆசை திருமணம் செய்வேன் உனக்காக கண்ணையா மனக்கட்டு கபரி விரதம் செய்கிறேன் உரைத்தார் அம்மா பாவத்தை போற்பது காசியாத்திரை போய் வருகிறேன் என்னாலே ஏடு எடுத்து பார்க்க முடியாது நான் குறைபடுகிறேன் காசியாத்திரை என்று உரைத்தேன் அப்ப சொன்னா நாக இனங்கள் அழைத்து என்னை கொத்த விட்ட எங்கேயும் ஓட முடியவில்லை அவளிடம் போய் சேர்ந்தேன் அப்போது இருவர்கள் சேர்ந்த உடனே காந்தரவ திருமணத்தை செய்து ஒரு இரவு தங்கியிருந்தேன் ஒரு இரவு தங்கியிருந்து விட்டு தந்தையார் வந்து உரைத்தார் நான் காசியாத்திரை மறுபடிக்கும் சென்று விட்டு வருகிற வழிகளை பார்க்கிறேன் என்று சொல்லி சென்று விட்டு இப்ப வரும்போது கண்ணில்லாத குருடி 2 கண்ணு இழந்து மன்னான் என்று அழைத்தார் கண்ணில்லாத பாவியா என்னையா நீ மன்னன் இருக்கிறாய் அப்படி யார் கண்ணாலும் தெரியல இந்த பாவை என்னோட போட்டு மட்டும் சேர்கிறாய் என்று நினைத்து அவளை அடிச்சு அப்போது இந்த சிறியவன் வந்து தடுத்தார் அப்படியா அதாவது அர்ஜுனா காசி யாத்திரை போகின்ற போது நாகலோகத்தை ஆண்டு விடக்கூடிய நாகராஜனுக்கும் கபரிக்கு பிறந்த உளிவி அழகப்பட்டவ காந்தரும் வடங்கட்டி 44 கபரி பூச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்பொழுது யாரே கோரிக்கை அவ கபரி பூச்சிரா பாண்டவரில் நடுப்பிறந்த அலால அழக மன்ன 12 அழகு 11 பெயர் பெற்ற பர்க்குனன் பார்த்திபன் கிரீடியன் தனஞ்சயன் விதியன் சுவேதவாகன விபர்ச்சி சவ்யாசி சிட்டினன் கிட்டினன் அர்ஜுனன் இப்படி 11 நாமத்தை பெற்ற அந்த அர்ஜுனன் திருமணம் செய்ய வென்று கபரி பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் நீ புறப்பட்டாய் அல்லவா அப்படி போகும்போது அதாவது இருவரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தீங்க அல்லவா அதற்கு சேர்ந்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா அதாவது அந்த ஒளிவியாகப்பட்டவர் கர்ப்பமுற்று இதை அறிந்த நாகராஜமன்னன் என்ன செய்கிறார் ஆஹா பாண்டவரே நமக்கு சரியான எதிரிகள் அவர் மூலியமாக நீ கர்ப்பமற்றார் அதனால எந்த கண்ணால் நீ பார்த்தாயோ அந்த 2 கண்கள் கண்ணை நோண்டி கானகத்தில் விட்டு விட்டார் அப்படி கானகத்தில் விட்டு அலிம்பி குழம்ப கொண்டிருக்க போது திருமந்த நாராயண உதவியினால ஒரு குழந்தை பிறந்ததப்பா உண்மை அப்படி குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை யார் என்று கேட்கின்றாங்க அதாவது உன்னிடத்தில் போர் செய்தானே அதே பாலந்தாம்பா உன்னுடைய குழந்தையப்பா மாமா இவன் யார் குழந்தையா உண்மைதான் இவன் என் மகனா உண்மை இவன் பேர் அதாவது இவனுடைய பேரு நாகராஜன் என்று உரைக்கலாம் உண்மை அப்படிட்டாலும் அதாவது அந்த கண்ணி இல்லாத என்று சொல்றியே அந்த பெண்மணிக்கு நீ என்ன திருமணம் செஞ்சாய் காந்தரவ திருமணம் செஞ்சிருக்கல அந்த பெண்ணின் கையில் முதல்ல போய் கைய பார்ப்பா அப்புறம் உனக்கே தெரியும் எல்லா விஷயமும் அப்படியா ஆகட்டும் மகனே
உனது பாதம் தந்தரினா அப்பா அப்படியா உங்கள் மகனாகிய நாகார்ஜுனன் அதை கூட வந்தனை பிடிந்தேன் அண்டமணி அண்ணா மாயவா அப்படி இந்த பக்கம் இருக்கிறது என்று சுகமாக வந்திருப்பார்கள். மாயவா இந்த பக்கம் இருக்கிறது என்னுடைய கணவர் குரல் போல தெரிகிறது. உண்மை தங்க. பக்கத்தில் ஒரு ஆடவன் குரல் கேட்கிறது. அது யாருடைய குரல்? அதாவது உனக்கு அர்ஜுனுக்கு பிறந்த அதாவது நாகார்ஜுமா உங்க பையம்மா உன்னுடைய குழந்தையம்மா. நான் பெத்த மகனா? ஆமா. உண்மையாகவா? உண்மை. மகனே மகனே அம்மா எங்கடா இருக்கற? அண்ணே இங்க இருக்கு. அம்மா அம்மா நான் பெத்த மகனே. கலங்க வேண்டாம் மாதா. கவலைப்பட வேண்டாம். நான் பெற்றெடுத்த என் மகனா? கண்ணே நான் இத்தனை நாளாக இத்தனை மாதமாக சரி நான் உன்னை அப்படியே என் கண்ணுக்குள்ள வைத்து உன்னை வளர்க்கணும் என்று நினைத்தது வீண் போகவில்லை மகனே. நீ சுமந்த பிள்ளை சீர புலி மல்லிக்கிறேன். கலங்க வேண்டாம் மாதா. கண்ணே அம்மா என் மகனே உன்னை பார்ப்பதற்கு இந்த பாவிக்கு நேத்திரமில்லாத போய்விட்டதே மாயவா. தங்க அண்ணா எங்கடா கர? தங்க நீ ஒன்று கவலைப்படாதம்மா. இதோ உன்னோட கணவர் இருக்கிறார். இடத்தில் இல்லம்மா நீ. அப்படியா? நான் ஓரமா நிக்கிறேன்னா. ஆனால் மாதா அம்மா நாகார்ஜுனா அதாவது உன் தங்கைக்கு கண்ணு பொருத்தணும்னா அதாவது உன்னுடைய தாய்க்கு கண்ணு பொருத்தணும்னா அப்படியா? என்னால முடியாது. என்ன செய்ய வேண்டும்? அதாவது உன்னால மட்டுமே முடியுமா? என்னால முடியுமா? உண்மை. ஒரு சின்ன சிறு பலன் 5 சிறுமி அரிய பருவம் கொஞ்சம் சிறு குழந்தை பருவம் சிறிய பழகன் நான் என்ன செய்வேன்? எப்படி கண் பிறந்தவே என் தாயாருடைய நேற்றத்தை எப்படி குளிப்பேன்? அப்படியா? என்னால் ஆக முடியும் இருக்கிற அல்லவா? எப்படி என்னால் நடக்கும்? அதாவது நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய தாத்தா இருக்கிறார் அல்லவா? யாரி? அதாவது பாதாளோகத்தில் நாகலோகத்தில் இருக்கின்ற பாதாளோகத்தை மறுபடியும் நாகராஜ மன்னன். ஆமா. அதாவது அவரிடத்தில் சென்று நாகஜோதியும் அதாவது மிருக சஞ்சீவி இத ரெண்டையும் நீ வாங்கிட்டு வந்தியா உன்னுடைய தாய்க்கு கண் கொடுத்து விடலாம்பா. என் தாத்தா வாங்கி பாதாளோகத்தான வழி நாகராஜ மன்னனிடம் நாகஜோதியும் மிருக சஞ்சீவி இருக்கிறது. ஆமா. பெற்று வந்தினால் உன்னுடைய தாயாருக்கு நேத்திரை கிடைக்க முடியும் இருக்கிறாயா? அண்டவனே என் தாயார் கண் பிறந்தே என் சிரத்தியை கொடுப்பேன். மாதாவின் கண் பிறந்தே நான் மாண்டு மடியை கொடுத்துடுவேன். அதனாலே இப்போதே செல்கிறேன் பாதாளோகம். பாதாளோகத்தானே
ஆகும். ஏதோ ஒரு சத்தம் இருக்குது. ஆமா. யாராக இருக்கலாம்? தாத்தா ஏய், யார் நம்ம தாத்தா தாத்தாங்கற? தத்தவி ஏய், ஓ தாத்தா ஏய், அத்தியில் வெட்டி போடுவாங்க. ஓ தாத்தா யாரு? யாரா தாத்தா? யார் நீ? நான் யாரு கேட்கலையா? உனக்கு ஒரு பெண் மகள் இருந்தால் அல்லவா? என் பெண்மகை இருந்தா கண்ணை நோண்டி கானகத்தில் வைத்து விட்ட நரிநாய் தின்னு இருக்காவல. ஆமா. நரினை சாப்பிடவில்லை. உன்னுடைய மகளாகி ஒளிவராணிக்கும் சந்திர குலத்திலே வந்து ஆனால் அழகுமன் அர்ஜுனனுக்கும் பிறந்த ஒரே பாலகன் நாகார்ஜுனன் உந்தன் பேரன். ஓஹோ, இவன் தான் அர்ஜுனனுக்கு பிறந்தவனா? என் எதிரி மகன். ஆமா ஆமா. சரி, இருக்கட்டும். ஏய், என்ன வந்த காரணம் என்ன? வந்த கணக்கரே என் தாயாரை கண்ணை குத்தி காரியத்தை விட்டு அல்லவா? அதனால என் தாயாருக்கு கண்ணு திரு வேணும். அதனால நாக ஜோதியும் மிருக செஞ்ச வேண்டும். டேய், தாயார் கண் பொருந்த வேண்டும். புத்தன குடல் வந்து உனக்காக என்ன டேய், மூச்சு விட்டு பேசுறா, செத்து போயிருவேன். அடி சுட்டலடி டேய், யாரிடம் என்ன வார்த்தைகள் கூறுகிறாயோ? யாரவ நீ? டேய், பெரியமாதே, என்னடா? என்னடி மீசெட்டிகளோ டேய், குடுக்க முடியாது, போடா. குடிக்க முடியாதா? குடிக்க முடியுமா? இல்லை, உன்னுடைய அங்கத்திலே என் கையில் இருக்கக்கூடிய வீரவாள் ருசி பார்க்கட்டமா? அது யாராவது பாரு. பூரா தங்குது. டேய், அப்படி உன் தாய்க்கு நாகஜோதியும் நாகக்கண்ணு வேணும் என்றா உனக்கு என்ன வேண்டும்? சொல்றது கேள்றா. ஆ, ஒருத்துக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். சரி. 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலை நேரம் படித்தவனாக இருக்கணும். சரி. தாய் மாமனுக்கு எதிரியாக இருக்கணும். தாய்ப்பால் குடிக்காதவனா இருக்கணும். ஆமா. சிங்கம் புலி என்று சொல்லக்கூடிய மிருக ஜாதி பால் உண்டவனா இருக்கணும். ஆஹா. அப்பேற்பட்டவனை கொண்டு வந்து ஆ. பலி கொடுத்தால் ஆ. அந்த நாகஜோதி கண்ணை எடுக்க முடியும், இல்லன்னா எடுக்க முடியாது. நாக ஜோதி மிருக செஞ்ச வேண்டும் என்றால் தாய்ப்பால் அறிந்தால் தாய் மாமனுக்கு ஆகாதவன், ஏன் எதிர் ரோமம் கொண்டவன், ஒரு தாய்ப்பால் அறிந்தால் பாலனை வெட்டி பலி கொடுத்தால் இந்த நாகஜோதி இருக்க முடியும் சொல்றேன். அதனால என் தாயார் கண் பொருந்த என் சிறுத்தை அறுத்தி ரத்தாக கொடுக்குறேன். ஏய், அப்படி கொடுத்தீனா ஆ. நிச்சயமாக நாகஜோதி கிடைக்கும். நிச்சயமா குழப்பா என்ன? என் எதிரி மகனை எப்படியாவது ஒழிக்கணுங்கிற திட்டம். அறுத்தாரு அறுத்தாரு சிறுத்தையா அறுத்தாரு. தாயாரு கண் பொருந்த தன் சிறுத்தை தான் அறுத்தாரு. இந்த மாதாவை கண் பொருந்த இந்த பலனை சிறுத்தை அறுத்தாரு. ஏய், இருந்தாளா? எப்படி எதிரி மகனை முடிச்ச? என்னுடைய எதிரி மகனாகிய இவன் பேரு நாகார்ஜுனா. அதான் நாங்க அப்பன் பேரையும் குறிச்சுக்குது, ஆ? உன் பேரும் குறிச்சு. என் பேரு 2 பேத்தையும் ஒண்ணா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இவனை தந்திரத்துல கொண்டு விட்டேன். ஆமா. இனிமேல் நமக்கு எதிரிகள் யாருமே இல்ல. அர்ஜுனா, மாமா, அதாவது உன்னுடைய உளிவியாகப்பட்டவளுக்கு கண்ணுக்கு போனவனுடைய மகன் போன அப்படி இன்னும் வரவில்லை. அதனால நான் போய் பார்த்து கொண்டு வருகிறேன். இவ்விடத்தில் நில்லப்பா. ஆகட்டும் மாமா. ஆ. ஆயவா, ஸ்ரீமந்த நாராயணா. ஆ. ஏன் சாமி? அதாவது உன்னை தேடி ஒரு சிறிய பாலன் வந்தான் அப்பா. ஆமா, வந்தான். ஆ. இருந்தாலும் என்னுடைய எதிரி மகனுக்கு பிறந்தவன் யார் உன்னுடைய எதிரி? அர்ஜுனன். ஆ. அதனால இவனை தந்திரமா மடிச்சு விட்டான். அப்படியா? அதாவது உன்னுடைய மகளுக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த அதாவது உன்னுடைய பேர குழந்தை கொன்று விட்டாயா? இவனா எனக்கு பேரன், எதிரிக்கு பிறந்தவன். அப்படியா? நீ எதிரி என்று நினைக்க வேண்டாம். அதாவது இந்த இந்த பாலனை பிறக்க வச்சது இவன், அதாவது 10-8 நாள் பாரத போருக்கு பலி கொடுக்கறதுக்குனே பிறக்க வச்சது. அதனால முதல் நாள் காளிகா தேவிக்கு பலி கொடுக்க போவன் இவன், காளிகா தேவிக்கு பலிக்கு போறவன். அதனால இவனுக்கு உயிர் கொடுத்து விடுப்பா.
அப்படி தர முடியாது மாயவா. அப்படியா? என்னிடத்திலே அதாவது இவனுக்கு உயிர் தர முடியாது என்று கூறுகிறாயா? அதாவது உன்னுடைய நாகலோகமே இந்த சிறிமந்த நாராயண கெருடாழ்வாக அவதரிச்சனா உன்னுடைய வம்சாவளி முழுசு அழித்து விடுவேன். அப்படி வேண்டாம் மாயவா, அவனுக்கு உயிர் கொடுத்துறேன். ஆனா பேராண்டியே உனக்கு உயிர் கொடுத்திருக்கிற பாரு நாகஜோதி, இதுதான் கண்ணு. கண்ணு இத வச்சா உன் தாய்க்கு கண்ணு வந்துடும். அப்படியா? நீ கிளம்பு. அப்பா நாகார்ஜுனா, நாராயணா, அதாவது இந்த நாகார்ஜுனன் என்ற பெயரோடு இருக்கிற தாய்க்கு ஓசரம் நீயே உன் சிரத்தை அறுத்தாய். கண் சிரத்தை தானே அறுத்ததால் உண்மை. அதாவது உனக்கு பெயர் ஒன்று வைக்கிறம்பா. எப்படி? அப்படி இருந்தாலும் உன்னுடைய தாய்க்கு கண்ணிய பொறுத்த பிறகு உன் தாய்க்கும் உனக்கு சேர்த்து ஒரு பெயர் வைக்க போகிறேன். அதெல்லாம் ஒண்ணு முன்ன யார் மகத்துல முடிக்கிற? யா மகத்துல முடிக்கிறியா? தங்க வெள்ளாத்து முருகா, யா மகத்துல முடிக்கிறியா? இன்னைக்கு நீ வேஷம் போடல, உனக்கு 500 ரூபாய் கட்டு. யார் மகத்துல முடிக்கிற? இல்ல, என்னுடைய மாதை என் முகத்தில் தான் முழிப்பா. ஏய் வாழ நல்லவா. அதாவது இந்த அண்ணன் முகத்துல தான்பா என் தங்கச்சி முழிப்பா. இல்லை இல்லை, காக்கைக்கு கருங்குஞ்சால பொன் குஞ்சு. அம்மா மகன் கண்ணே உளிவிராணி, உன் தாயார் நான் வந்திருக்கின்றேன். என் முகத்தில் முடியுமா? அவன் முகத்தில் நீ முழிக்காதடி போடி. அண்ணா மாயவா, தங்க கோபாலா கண்ணா, தங்க ஆனா இத்தனை நாளா நான் கண்ணு இல்லாத ஒரு குருடியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நாகஜோதியை வச்சு எனக்கு கண்ணு வந்துருச்சு. சரி தங்க. ஆனா நீ இல்லனா இந்த பாவி நான் என்ன கதி ஆயிருப்புனா எனக்கு தெரியாது. ஆமா தங்க. அதனால மாயவா, ஆஹா என் தங்கைனா தங்கதான். கண்ணு கொடுத்தோடி என் முகத்துல தான் உனக்கு எவ்வளவு ஆசை பாச பத்தியா. தங்கன்னா தங்கத்தான். தங்க அண்ணா, எனக்காக நீயே தான் என் உயிரா நீ இருந்த மாயவா. ஆமா தங்க. உனக்காக என் உயிரா கூட கொடுப்பேன். ஆனா ஒண்ணு அண்ணா தங்க வானா அண்ணா, நான் மொத அண்ணா தங்க என் புருஷன் மூஞ்சில தானே முழிக்கணும். ஏமா கஷ்ட நஷ்டத்துல காப்பாத்தனவன் நானு. அடி வந்து உடம்பத்து கடந்து வனத்துல உன்னை காப்பாத்தணும் நானுமா. என் முகத்துல முடியுமா? கண்ணவர் கஷ்டப்பட்டவன் நான். இருந்தாலும் நீ அண்ணன் மோராவது நீ கொஞ்சம் எட்டான் இல்ல. என் புருஷனைய கொஞ்சம் புடிச்சு கொடு கையில. அம்மா கையில புடி நான் புடிச்சு மகனை பார்க்க வரலையா? தேவி சுவாமி, தேவி நானா தேவி அண்ணா இதுதான் பழமொழி. கல்லானாலும் கணவன், சிறு புல்லானாலும் புரட்சன்றது கரெக்டா இருக்குதுமா. அண்ணா மாயவா, தங்க சுவாமி, தேவி தேவி இப்ப பாக்குறது நல்லா இருக்குது. இப்ப பாக்குறதுக்கு அருமையா இருக்குது. ஏமா உன்னோட மகங்கிறாமா? யார் என் மகன்? எங்க இருக்கா மகனே? மகனே எங்க இருக்கற? புலிபால் குடிச்சதுக்கு சிங்கப்பால் குடித்து வளர்ந்தவன். சிங்க ரூபம். ஓஹோ, அப்படியா? சிங்க பார்வை என்ற புள்ளியா நீ? உன் மகன் என்ற மகனே. அம்மோய் அந்த வசனம் பேசாதடா. தங்க அண்ணா, அதாவது உன்னுடைய பெயர் என்ன? அது என்ன என்ற தாயே? அவன் என்ன பெரியமாதுகிட்ட போறான் அவன்? குடும்ப சின்ன பையன் அப்படிதான் பேசுவான். அதாவது தங்க உன்னுடைய பெயர் என்ன? அதாவது நாகராஜ மன்னனோ அந்த கபரி வைத்த பெயர் உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயரோ என் தாயார் தந்தையார் யாரு நாகராஜனும் கபரி மாதால வச்ச பெயர் எனக்கு உளிவி. அதாவது உன்னுடைய பெயர் உளிவி. அப்படி இருந்துட்டாலும்
உன் தந்தையால கண்ணை நோண்டி கானகத்தில் விடப்பட்டன. அதனால அந்த உளிவி என்ற பெயரை மறைச்சு உன் யாரால கண்ணு படைக்கப்பட்டது? உன்னுடைய மகனால நாகலோகம் சென்று உன்னுடைய அப்பா கட்டு இருக்கின்ற அதாவது நாகஜோதியும் மிருக செஞ்சும் கொண்டு வச்சிருக்கனால இன்னையிலிருந்து உளிவி என்ற பெயருக்கு பதிலாக நாகக்கண்ணி என்ற பெயரை வைக்கின்றோமா. அப்படியா? என்று நாளே இருந்து எங்க போற இரு, ஒரு கொஞ்ச நேரம் இரு, போயிருவேன். ஆனா எனக்கு உளிவி என்ற பெயரை மாற்றிவிட்டு எனக்கு நாகஜோதி பொருந்ததனால் எனக்கு நாகக்கண்ணி என்று ஒரு பெயர். ஓடுங்கள். நாகார்ஜுனா, அதாவது அந்த உளிவிக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்தனால நாகார்ஜுன இருந்த அப்படி இருந்துட்ட போதிலும் அதாவது உங்க தாத்தாவால உனக்கு சிரத்தை நீயே அறுத்துக்கிட்ட. எதனால? தாய்க்கு கண்ணு கொடுக்கணும். அதே காரணத்தினால அதனால நாகரஞ்சன் என்ற பெயருக்கு பதிலாக அதாவது நல்லறவான் என்ற பெயர் சூட்டுகிறம்பா. எங்க போற இரு, கல்யாண தாலி கட்டதே போயிருவியா? அண்ணா இருந்தாலும் எங்களுக்கு காந்தர்வ திருமணம் மட்டும்தான் நடந்தது. அதனால எங்களுக்கு இப்பொழுது திருமணம் நீதானா செய்து வைக்க வேண்டும். ஓ, திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். எங்க அப்பனும் எங்க அம்மாவும் வரணும். அப்படியா? திருமணத்தை பாக்குறதுக்கு கூப்பிட்டுக்கலாமா? இல்ல இல்ல, எங்க அப்பனும் எங்க அம்மாவும் வர மாட்டாங்க. பெத்தவங்க பாவம். அப்படியா? ஏமா முதல்ல அதாவது உன்னுடைய 10 மாதம் சுமந்த பெத்த உன் தாயும் தந்தையும் கூப்பிடுமா. அவங்க வாழ்த்துனாதான் நீ அதாவது சிறப்பாக வாழ்வோமா. அப்படியா? ஆனா என் தாய் தந்தையே எங்க அம்மா வந்துருவா. ஏங்க நம்ம மகங்க என்ன நம்ம மக கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே குழந்தை பெத்தவ. அம்மா நீ வந்துருமாங்க என்கிட்ட. ஏய் கொண்டு போடு உன்னை. ஆமா, அவன் முகத்திலையும் மொழி கூடாது, அவன் முகத்திலையும் மொழி கூடாது. மருமக முகத்திலையும் கொள்ளாத போக மாட்டேன். மூச்சு போயிடுச்சுன்னு செத்து போயிடும். என் ஆசை பிரகார திருமணம் நடந்து விட்டது. எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாய் தந்தையே. என் நாராயணா எம்பெருமா நாராயண மூர்த்தியே, அண்ணா உன்னுடைய அருளால் இல்லாத இந்த அகிலமே அசையாது. எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் அண்ணா. அண்ணி, உங்களுக்கு கண் எத்திரமில் இருந்தது, கண் எத்திரமும் கிடைத்து விட்டது, உனக்கு திருமணம் ஆகிவிட்டது. சரி, நான் சென்று வருகிறேன். மகனே, அம்மா, இதுவரைக்கும் நீ வாழ்ந்தது போத கானகத்துல இனிமேல் பட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். வாடா மாதா, பிறந்த நாள் முதலாக மகன் என்று எடுத்து தூக்கி பார்க்கல, ஒரு ஒரு தாலாட்ட பாடி உறங்க வைக்கல, உனக்கு எடுத்து பால் கொடுக்கல, மகன் என்று சொல்லி ஒரு தாலாட்டு பாடல, என்ன வந்து ஒரு அரவணைப்பாக வளர்த்தல. என்னை வளர்த்துறதெல்லாம் என் தாய் தந்தைகள். கானகத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி என்று சொல்லி
அனைத்து மிருகங்கள் வளர்த்தனது. அதனால போன பாலகனை காணவில்லை என்று தாய்மார்களா எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். என் தாய்மார்களை பார்த்து வருகிறேன். கண்ணே, நீ எப்பொழுது தேவைப்பட்டாலும் மகனே என்று வந்தாள். உனக்கு அச்சமயமே அபியத்தை கற்பி. மகளே, சரிப்பா, ஆ. இந்த கானகத்தில் உன்னை வளர்த்தது இதோ நரி, சிங்கம், புலி, சிறுத்தை அனைத்துமே உன்னை வளர்த்தது. அதனால அந்த கானகத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் உன்னை தேடி நான் வரம்பா. அப்படியாகட்டும், நான் சென்று வருகிறேன். செம்மன கவுண்டர் கேளுங்கள் சபையர்களே, அதாவது செம்மன கவுண்டர் ஐயா அவர்கள் செத்து சிவலொப்ப சாருப்பு என 4ஆம் ஆண்டு இறந்து விட்டார். அவரது முதலாவது ஆண்டு நினைவு அஞ்சலியாக ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகமாகிய நாகராஜன் சண்டை அல்லது முழிவு திருமணம் என்னும் நாடகத்தை, அதாவது சக்தி சிவசக்தி நாடக சபா வரவழைத்து ஏற்கோள்பட்டி சேர்ந்த மாது வாத்தியர் அவர்களோ, அதாவது குழல் வித்வான் சின்னப்பன் அவர்களோ, முனுசாமி வாத்தியர் அவர்களோ, அது மட்டுமல்ல எரப்பட்டியை சேர்ந்த சின்னசாமி அவர்களும் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்தி உள்ளோம். அதில் ஏதாவது தவறுகள் இருந்துட்ட போதிலும் உங்கள் குழந்தைகள் பாவித்து எங்களை மன்னிக்க வேண்டும் என்று தரம் சார்ந்து கேட்டுக்கொள்கிறோம். இது ஐயப்பா மாரக்கா. இதோ ஐயப்பா மாரக்கா மேல பூமலை. பூமலை. சாமி, உடனே என்னைக்கு தான் காண போறேன்? திருமணத்தை பூமலை போடுறது செம்மன கவுண்டர் மேல
அதாவது பூமலையாகப்பட்டவர் செம்மனகம் என்ற மேல ஒரு அதாவது செத்து சிவலோகம் ஆண்டு வைக்கணும் சாலோக சாமி இப்ப சாறு பண்ண 4 பதினை விட்டார் அவருடைய குடும்பமும் அருகமோல் வேறுண்டி ஆலாமரம் பொருள்கள் கிடைத்து போது போது தந்தளித்து எந்த முகமோலும் தங்க முகமாகி ஏச்சேரி பத்ரகாளி அம்மன் கோபுரம் அவர்